हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழினி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி பூரிக்கான சுண்டல் குருமா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம கடாயில எண்ணெய் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஃபுல் வெங்காயம் கட் பண்ணிருக்கு கூட கறிவேப்பிலை போட்டாச்சு லைட்டா சால்ட் போட்டு நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததா தக்காளி ஒரு தக்காளி ஃபுல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணியாச்சு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததா சுண்டல் நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் அதையும் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நம்ம தேங்காய் அடுத்ததா ஊற்றணும் அதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ துருவின தேங்காய் பட்டை சோம்பு கசகசா கடமிளகு இதெல்லாம் எடுத்துருக்கோம் கறிவேப்பிலை பச்சை மிளகாய் கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்ததை நம்ம இந்த சுண்டலுக்குள்ள ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டுறலாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூட தண்ணி ஆட் பண்ணி விட்டுறலாம் உப்பு தேவையான அளவு போட்டுடலாம் கொதிச்சிருச்சு நம்ம கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு லெமனில் ஆஃப் லெமன் மட்டும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் அது வேணும்னா புழிஞ்சு விட்டுக்குங்க வேணாட்டி விட்டுறலாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்பு வந்து நம்ம சுண்டல் குழம்பு வந்து நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் புளிப்பு டேஸ்ட் உப்பு எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்